எந்த வாகனத்தில் போவீங்க இங்கேருந்து? இங்கேருந்து நான் போகும்போது பார்த்தீங்கன்னாக்க என்னோட ட்ரஸ்ட் அப்பா சலீமா ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று வச்சிருக்கேன், ஓம்னி. ஓம்னி இருக்கு. ஆமாம், அந்த ஆம்புலன்ஸை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளை எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் போகிறதுக்கு பணம் வாங்குவீங்களா? இதுக்கு போறதுக்கு வந்து ஆக்சிடென்ட்டுக்கு இதுக்கெல்லாம் பணம் வாங்க மாட்டோம். இலவசமா செய்றீங்க. இலவசம். இறப்பு உடல் எடுத்துட்டு போறது இலவசமா செய்றீங்க. ஆமா. சரி, புது சேவை செய்றீங்க. ஆமா. நிறைய உடல் எடுத்துட்டு போறேன்னு சொல்றீங்க. அந்த வேலையை ஈடுபடுறப்ப உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உன்னை பதிவு பண்ணாம விட்டுவிட்டேன். நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 2 வீலர் மெக்கானிக்கல். இதை வச்சுக்கிட்டு எல்லாமே நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்க பொதுவான தொழில் வந்து 2 வீலர் மெக்கானிக். ஆமா. அப்புறம் இந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம 2 வீலர் மெக்கானிக் இதை வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பொது சேவை எப்படின்னு கேட்டுக்கிட்டீங்களாக்க, நம்ம பிறந்தா இருந்தோம்னு இருக்கக்கூடாது. நம்ம ஒரு சேவை செய்யன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் வந்து ஆரம்பிச்சேன் என்னோட சொந்தமா. இதுல வந்து சில நண்பர்கள்லாம் வருவாங்க, அவங்களே எடுத்துக்கிறது. ஆனா எங்க சேவையில என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, தண்ணி வண்ணி சாப்பிடாத நண்பர்கள் மட்டும்தான். ஏன்னா இது ஒரு ஆன்மா. இதை கொண்டு போய் அதை வந்து நல்ல முறையில கீழே போட்டாத அளவுக்கு நம்ம கொண்டு போய் அதை அடக்க மரியாதையா அந்த முறைப்படி செஞ்சிடறீங்க. அதே மாதிரி அரசு மரத்துல கொண்டு நாங்க வந்து சேர்த்துருவோம். நாங்க போலீஸுக்கும் சொல்லிடுவோம். நாங்க கொண்டு போய் இங்க நிக்கிற வந்திருக்கா சர்டிபிகேட் கொடுத்து உள்ள வச்சிருவோம் மார்ச்சோடியில. இப்ப ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி விபத்து ஏற்பட்டு கிடக்கும். அந்த உடம்பு சூழ்நிலை ரொம்ப கொடூரமா இருக்கும். அதை பார்க்க உங்க மனநிலை எப்படி இருக்கும்? சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னாக்க அந்த இடத்துல வந்து மனநிலையை இது பண்ண வேணும்னா, ஐயோ பாவம்னு மனசு இதாக வரும். இறைவன் மேல பாரத்தை போட்டு அவங்கள வந்து ஒரே நார்மலா எப்படி ஒரு ஆக்சிடென்ட் இது பண்ணாலும் அவங்கள வந்து உடல் சரிஞ்சு கிடந்தாலும் சரி, தலை நசுங்கி கிடந்தாலும் சரி, கால் தனித்தனியா போனாலும் சரி, அதை வந்து ஒரு சாதாரண ஒரு பாடி எடுக்கிற மாதிரி தான் இது பண்ணுவோம். இன்னொன்று என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, சில இது வந்து கால் கட்டாக இருக்கும்போது அவளை காப்பாற்றி விடுவோம். அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆமா, அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி இருக்கிறோம். அந்த மாதிரி காப்பாற்றி விடுறவங்களாம் எத்தனை பேர் நன்றி சொல்லி போயிருக்காங்க. சில நேரங்களில் பிளட் கிடைக்காது. சில நண்பரை கூட்டிட்டு போய் நான் கொண்டு இது கொடுப்பேன் பிளட். ஒரு சில நேரத்தில் பி பாசிட்டிவ்ங்கிறது எனக்கு வந்து பி பாசிட்டிவ், நானே அந்த பிளட்டை கொடுத்துருவேன். ரொம்ப பேர்த்த நான் வந்து காப்பாற்றிருக்கேன். சின்ன குழந்தைய முதல்ல நைட்ல காப்பாற்றிருக்கேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம்.